தேசிய பாதுகாப்பிற்காக கடந்த தசாப்தங்களில் இலங்கை விமானப்படை நாட்டிற்கு ஆற்றிய சேவையை குறைத்து மதிப்பிட முடியாது என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். திருகோணமலை விமானப்படை தளத்தில் இன்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். விமானப்படை தளத்திற்கு விஜயம் செய்த ஜனாதிபதியை உயர்நிலை அதிகாரிகள் சம்பிரதாயபூர்வமாக வரவேற்றனர். இதன்போது கெடட் மற்றும் மகளிர் படையின் அதிகாரிகளுக்கு பதவி நிலை உயர்வுகளும் ஜனாதிபதியினால் வழங்கி வைக்கப்பட்டன. அத்துடன் கற்கை நெறிகளை நிறைவு செய்த அதிகாரிகளுக்கு உத்தியோகபூர்வ சின்னங்களும் ஜனாதிபதியினால் அணிவிக்கப்பட்டன. இதேவேளை பயிற்சிகளை நிறைவு செய்த விமானப்படையின் மகளிர் பிரிவினர் மற்றும் சிப்பாய்கள் 594 பேர் கடமைக்கு திரும்பினர். விஷேடமாக எல்டிடியை தோல்வியடைய செய்ததில் விமான சேவையின் சேவையை குறைத்து மதிப்பிட முடியாது. விமானப்படையின் சேவைகளில் உயர்ந்த தன்மையை காணப்படுகின்றது, உயரிய தரம் காணப்படுகின்றது. இதனையிட்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்நிலையில் போரில் உயிரிழந்த மற்றும் அங்கவீனமான வீரர்கள், அவர்களது பெற்றோர்கள் உள்ளிட்ட உறவினர்களை இந்த சந்தர்ப்பத்தில் நினைவு கூறுவது முக்கியமாகும். முப்படையில் உயிர் தியாகம் செய்த அங்கவீனமான அனைவருக்கும் உரிய கௌரவம் வழங்கப்படும். இதன்போது இலங்கை விமானப்படையின் விசேட நிகழ்வுகளும் இடம்பெற்றன.